ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி மாவு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி மாவு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைப்போம்ல, அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக நான் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது ஒரு கப்புன்னு வச்சுக்கோமே, ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ரெசிபி வந்து செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோட்டி டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பவுலுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வந்துட்டு நான் மாற்றிருக்கேன். ஸோ மாற்றிட்டு இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இட்லி மாவு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்த்துருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சூடுபடுத்தி ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பால் தான் வந்து நம்ம அளந்தோம், இட்லி மாவு அளந்தோம் இல்லையா? சேம் அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த அதே கப்பில், அதாவது எந்த அளவுக்கு இட்லி மாவு இருந்துச்சோ, எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சேம் அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை மாவையும் இந்த மாவு கூடயே சேர்த்துடலாம். இது நல்லாவே ஃபைனாக அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் சலிக்க தேவையில்லை. நான் அப்படியே வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓமம் சேர்க்கலாம், இல்லை சீரகம் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அந்த பொட்டுக்கடலை மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தேன் அப்படின்னா போதும். உப்பு வந்து அதிகமாக போயிடும், அதனால் பார்த்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இட்லி மாவில் வேறு நமக்கு உப்பு இருக்குது. ஸோ சேர்த்துட்டு நல்லா கைகள் வச்சு இதை வந்து நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அதாவது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். தண்ணி வந்து எனக்கு ரொம்ப தண்ணியே தேவைப்படலை. இப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். ஆல்ரெடி நமக்கு இட்லி மாவுலேயே வந்து தண்ணி இருந்துச்சு இல்லையா? அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படின்றனால கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிச்சிட்டு இது மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக வராது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெயில் போட்டுட்டி கரைஞ்சி போயிடும். எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். அதாவது ரொம்ப தண்ணி அதிகமாக போயிட்டாலும் எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதை லைட்டாக அமுத்தணும் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அமுந்தணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியமாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம முறுக்கு சுற்றுற குழாலாம் வச்சுருப்போம் இல்லையா நம்ம வீட்டில்? ஸோ அந்த குழாவில் வந்து உங்களுக்கு விருப்பப்படுற அச்சு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இந்த மாவு வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த அச்சில் தான் செய்கிறேன். இந்த அச்சை வந்துட்டு குழாவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இது கூட மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்து குழாயில் எண்ணெய் தடவிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து ஃபுல்லாகவே வந்து அடைச்சி ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாதி மாவு எடுத்துகிட்டு இந்த குழாக்குள்ளே வச்சிடலாம். மாவை ரொம்ப அடைச்சி வைக்காமல் ஓரளவுக்கு 3/4 வாசி வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மாவும் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து ஒரு பக்கம் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இப்போ இந்த முறுக்கு குழாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து இதை பிழிஞ்சு விட்டுறலாம். எண்ணெயில் டேரெக்டாக நீங்கள் பிழியறதுனால ஓகே தான். இல்லைனா இது மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டில் இது மாதிரி விட்டு விட்டு பிழிஞ்சாலும் ஓகே தான். பாருங்கள், இது மாதிரி எடுத்து பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக வரும். இது வந்து ஃபுல்லாக நல்லா பெருசாக நீங்கள் விடணுன்னாலும் விடலாம். இல்லைனா சின்ன சின்ன முறுக்கு மாதிரி இது மாதிரி நான் கட் பண்ணி விட போகிறேன். ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவு யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக பிழிஞ்சு நான் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அதுவாக கட் ஆகக்கூடாது. நம்மளாக கை வச்சோன்னா மட்டும்தான் கட் ஆகணும். அந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும்.
பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அது விடவே இல்லை. நார்மலாக வந்து கட் பண்ணோன்னா தான் அது கட் ஆகும். நம்ம சாதாரணமாக ஃப்ரெஷ்ஷாக அரைக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ஒரு பட்டர் முறுக்குக்கான மாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டோடே நல்லா இது மாதிரி பபிள்ஸ் வந்து மேலே வரணும். வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது நல்லாவே அதில் வந்து அந்த சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்துடலாம். கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வரும்போது எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டு பொரிக்கும் போது தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்கேன்றனால எண்ணெய் கம்மியான எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு எண்ணெய் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெயில் போடுங்க. எனக்கு இந்த எண்ணெயே கரெக்டாக தான் இருந்துச்சு. எண்ணெய் வந்து ரொம்பலாம் குடிக்காது. இந்த பட்டர் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாயில் போட்டுகிட்டே கரைஞ்சி போயிடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.